ஆகஸ்ட் 15, 1977 போகியோவுடைய ஒரு சாதாரணமான இரவு. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரேடியோ ஆய்வகம் அதை அசாதாரணமான இரவா மாத்திடுச்சு. பல தசாப்தங்களா வானியலாளர்களை இன்னும் யோசிக்க வச்ச ஒரு மர்மமான வானொலி செமிக்கை ரொம்ப சக்தி வாய்ந்த தனித்துவமான டாக்டர் ஜெரி எக்மேனுடைய தரவுகளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. இதுதான் வாவ் சிக்னல். வாவ் சிக்னல் சரியா எங்க இருந்து வந்திருக்கும், அது என்ன, இது நம்மளுடைய விண்வெளியில ஏற்பட்ட ஒரு சரியான ஒரு நமக்கு தெரியாத விபத்தா இருக்கலாம், மறைக்கப்பட்ட செய்தியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இது ஒரு வேற்று கிரக வாசிகளுடைய முதல் ஆதாரமா கூட இருக்கலாம். நான் உங்க எல்பிகே, இது சேனித் ஆஃப் சயின்ஸ். அந்த துரதிர்ஷ்டமான இரவுல ஆழமான விண்வெளியிலிருந்து ஒரு ரேடியோ சிக்னலை தேட வடிவமைக்கப்பட்ட மிகப்பெரிய காதுதான் நம்மள மெய் சிலிர்க்க வைக்கப்பட்ட ஒரு வார்த்தையை வெளிக்கொண்டு வந்துச்சு. தனுசு அப்படின்ற ஒரு விண்மீன் கூட்டத்திலிருந்து வர்ற 72 வினாடிகளுக்கும் மேற்பட்ட ரொம்ப தீவிரமான ரேடியோ அலைகளை எடுத்துச்சு. இந்த சிக்னல் வழக்கமா பின்னணி இரைச்சலோட இருந்துச்சு, ஆனா ரொம்ப தனித்துவமா இருந்துச்சு. இது இயல்பை விட 30 மடங்கு ரொம்ப வலிமையா இருந்திருக்கு. விஞ்ஞானிகள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எதையுமே பார்த்ததே இல்லை. ரேடியோ ஆஸ்ட்ரோனாமி, அதாவது ரேடியோ வானியல்ல சிக்னலை எண்ணெழுத்திலிருந்து நம்ம அதோடைய தீவிரத்திலிருந்து அளவிடுறோம். வாவ் சிக்னல் யூடைய உச்சத்துல எட்டிருக்கு. இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வலிமையான சிக்னல்ல ஒண்ணு இந்த ஒழுங்கின்மையினால ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்பட்டுச்சு. டாக்டர் ஜெரி எக்மேன் எண்களை வச்சு வட்டமிட்டு அதோடைய அருகில என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்றத எழுதினாரு. இவருக்கு கிடைச்சது வாவ். இதனால சிக்னலுக்கு அதோடைய புகழ்பெற்ற பெயரா மாறிச்சு. ஆனா இந்த சிக்னல் ஏன் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு? முதல்ல இது ஒரு ஹைட்ரஜன் கோடுனால ஏற்பட்ட ஒரு அதிர்வெண்ணில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம 1420 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒவ்வொரு விண்மீன்களுக்கு இடையிலான தொடர்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படலாம் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. இது ஒரு உலகளாவிய அதிர்வெண் சொல்லலாமா, அல்லது இது ஒரு யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். இரண்டாவது, இது பூமியை அடிப்படையா வச்சு எந்த ஒரு அறியப்பட்ட மூலத்துல இருந்து இது வரல, ரொம்ப ஆழமான இடத்துல இருந்து வந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமா இது மறுபடியும் நமக்கு தெரியவே இல்லை. இது ஒன்றும் திடீர்னு ஏற்பட்ட ஒரு பீப் மாதிரியான சிக்னலா நமக்கு தெரியல. இது ஒரு அறிவார்ந்த பரிமாற்றத்துடைய எல்லாத்துக்கூடையான ஒரு அடையாளங்களை வச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இது ரொம்ப சீக்கிரமா மறைஞ்சிடுச்சு. விஞ்ஞானிகள் அதை மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வாவ் சிக்னல் ஒரு முறை மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய புதிரை ஏற்படுத்தியிருக்கு. பல ஆண்டுகளா வல்லுநர்கள் வாவ் சிக்னலை விளக்க பல கோட்பாடுகளை முன்மொழிகிறாங்க. அதுல சிலதை பார்க்கலாம். முதல் கோட்பாடு வேற்று கிரகவாசிகளுடைய நம்பிக்கையா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப உற்சாகமான சாத்தியக்கூறுகள்ல ஒன்னா நம்ம பார்க்கிறோம். இந்த சமிகை நம்மோட தொடர்பு கொள்ள முயற்சிக்கக்கூடிய ஒரு மேம்பட்ட வேற்று கிரக நாகரிகத்திலிருந்து வந்திருக்கலாம். அறிவார்ந்த உயிரினங்கள் ஒரு செய்தியை அனுப்புச்சுன்னா ஹைட்ரஜன் கோடு அதிர்வெண் சொல்லக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான தேர்வாக இருக்கும். இது எந்த மேம்பட்ட உயிரினங்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படையான அண்ட மாறிலின்னு சொல்லுவோம். அதாவது இது நம்ம காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அடுத்த ஒரு கோட்பாடு, இது இயற்கையுடைய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வா கூட இருக்கு. இது ஒரு இயற்கை நிகழ்வா இருந்திருக்க முடியுமானா அதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்கு. பல்சர், குவாசர் அல்லது ரொம்ப அசாதாரணமான வானியல் வெடிப்பு இந்த மாதிரியான ஒரு அரிய அண்ட நிகழ்வை ஏற்படுத்தும். ஒழுங்கின்மையை விளக்க முடியும்னு சொல்ற சில விஞ்ஞானிகள் இது இந்த மாதிரியான ஒரு இயற்கையான நிகழ்வா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச எந்த இயற்கை மூலமும் வாவ் அப்படின்ற ஒரு சிக்னலுக்கான பண்போட சரியா பொருந்தவே இல்லை. மூன்றாவது கோட்பாடு, இது ஒரு வால் நட்சத்திரத்துடைய வேலையா கூட இருக்கலாம். 2017ஆம் ஆண்டு வானியலாளர் ஆண்டோனியா பாரிஸ் ஒரு சர்ச்சைக்குரிய கோட்பாடை முன்மொழிஞ்சாரு. ஹைட்ரஜன் அதிர்வெண்களை வெளியிடக்கூடிய ஒரு கடந்து செல்லக்கூடிய வால் விண்மீனால தான் இந்த சமிகை ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த தீவிரத்துல இது மாதிரியான வால் விண்மீன் அது வெளிப்படக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் நம்ம பார்த்துதான் நம்ம பரிசோதனை பண்ணதே இல்லை. இது நடக்கவும் இல்லை. இந்த யோசனை ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியதாகவே இருந்துச்சு. அதனால இதை நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் ஏற்படுத்திட்டே இருக்கோம். 4 தசாப்தங்களுக்கும் மேலா விஞ்ஞானிகள் வானத்துல இதை மறுபடியும் தேடினாங்க. மீண்டும் வாவ் சிக்னலை கண்டறிகிற இந்த நம்பிக்கையில SETIன்னு சொல்லக்கூடிய சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ட் இந்த நிறுவனம் பல பின்தொடர்கள்
நிறுவனம் பல பின்தொடர்தல் ஸ்கேன்களை நடத்துச்சு. ஆனா அந்த சிக்னல் ஒருபோதும் மறுபடியும் நிகழவே இல்லை. 2012ஆம் ஆண்டு தனுசு அப்படின்ற அந்த கான்ஸ்டலேஷனை நோக்கி அதே பகுதிக்கு ஒரு பதில் நம்ம அனுப்பணும். பூமி ஹலோ அப்படின்னு சொல்லுச்சு. இந்த ஒரு சிறப்பு முயற்சி கண்டிப்பா நமக்கு பதிலளிக்கும் அப்படின்னு நமக்கு தோணுனாலுமே இதுவரைக்கும் எந்த விதமான பதிலுமே நமக்கு வரவே இல்லை. வாவ் சிக்னல் நம்ம காலத்துடைய மிகப்பெரிய அண்ட மர்மங்கள்ல ஒன்றா இருக்கு. இது விஞ்ஞானிகள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், ஆர்வலர்கள் 2 பேரையுமே ஊக்கப்படுத்தியிருக்கு. பூமியை தாண்டி ஒரு வாழ்க்கை அது எப்படி இருக்குன்றதுக்கான ஆர்வத்தை இது தூண்டி இருக்கு. இது வேற ஒரு நாகரிகத்துல இருந்து வந்த உண்மையான செய்தியா இருந்திருக்க முடியுமா, அல்லது வாழ்நாளில் ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அண்ட நிகழ்வா இருந்திருக்குமா? இதுக்கு காலமோ ஃபியூச்சர் டெக்னாலஜி மட்டும்தான் பதில் சொல்லும். ஒன்று நிச்சயம், பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, ரொம்ப மர்மமானது, பல ஆச்சரியங்களை வச்சிருக்கு. நம்மளுடைய தொழில்நுட்பம் முன்னேறும் போது நம்ம ஒரு நாள் பதிலை கண்டுபிடிக்கலாம், அல்லது ஒருவேளை நம்ம எல்லாருமே சொல்ல வைக்கக்கூடிய இன்னொரு சிக்னலை நம்ம பெறலாம். வாவ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாவ் சிக்னல் ஒரு வேற்றுகிரக செய்தியா இருந்திருக்க முடியுமா, அல்லது அது ஒரு வெறுமன ஒரு சிக்னலாகவே இருந்திருக்கும்? பிரபஞ்சத்துடைய தற்செயலான நிகழ்வாக கூட இருந்திருக்க முடியுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. பிரபஞ்சத்துடைய மர்மங்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நீங்க ஜெனித் ஆஃப் சயின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேர்ந்தே பார்க்கலாம். பாய்.